அவங்க எப்படியாவது மனசுல உள்ளதை கண்மணிட்ட சொல்ல நினைக்கிறாங்க. இது உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் அன்பு. வந்து அம்மா கரெக்டா அன்பு சொல்லலான்னு போவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து தடுத்துடுறாங்க. என்ன பாத்துட்டு இருக்க? நேத்து நைட் அவளுக்கு என்ன நடந்துச்சு? கண்மணி, நீ போய் ரெஸ்ட் எடுமா. நான் பாத்துக்கிறேம்மா. நீ கொஞ்ச நாளைக்கு அடுப்புக்கிட்டே நிக்க கூடாது. முதல்ல போ, நான் பாத்துக்கிறேன். முடியாதவளை இப்படி அனல்ல நிக்க வைப்பியா நீ? சாரி. ஆனா நம்ம அன்போட அம்மா வந்து பாத்தீங்கன்னா காரியத்தை எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும். பண்ணாலே அது சொதப்பல தான் போய் முடியும். நடக்கட்டும். ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னா இங்க என்ன பண்றா இவ? அன்பும் பாத்தீங்கன்னா கண்மணி தனியா இருக்க அப்பனாச்சும் போயிட்டு காதல சொல்லிடலான்னு போறாங்க. கண்மணி ஐயோ, உங்களுக்கு கண்மணி, பயப்படல. என்னாச்சு? நான் இங்க நிலாவ வீட் அம்மா அது அட்டைப்பூச்சியா தான் இருக்கும். ஐயோ, அட்டலாம் ரத்தம் வருதே. விடுவாங்களா? அது ஒண்ணு ஆகாது, பயப்படாத. தெருமுனைக்கு போயிட போகுது. அட்டை அப்படின்னு சொன்னதுக்கே வானத்துக்கு பூமி. அவளை சமாதானப்படுத்த அப்படி பண்ண. ஆனா ஸ்டோரியே இல்லாம எதையோ போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. பூஜைக்கு பயப்படுவானா? நான் கரண்டி வச்சு எல்லாரையும் அடிக்க போறீங்களாக்கும். அத முதல்ல இறக்குங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரமா வந்து சாப்பிடுங்க. சாப்பாடு ரெடியா? சொல்றதுனே தெரியலையே. தேன்மொழியும் பரிமாறுறோம். நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஏற்கனவே நீ ரொம்ப டயர்டா இருக்க. ஆனா அன்பும் பாத்தீங்கன்னா எப்படியே கண்மணி பக்கத்துல உட்காந்து சாப்பிடலான்னு பாக்குறாங்க. அதுவும் நடக்க மாட்டேங்குது. சாப்பிடும் போதெல்லாம் கண்மணி பக்கத்துல உட்கார். அம்மா தான் பிஸியா இருக்காங்கன்னா இந்த கார்த்தி பையனுக்கு கூட அறிவே இல்ல. சொல்றாங்களோ இல்லையோ, நாம போய் உட்காந்துட வேண்டியதான். அப்படியே கேட்ட போற பாரு. அன்பு சார், சாப்பிடல? சாப்பிட எங்க பக்கத்துல இடம் இருக்கு. இந்த இடம். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு. ஆமாமா. சூப்பர்மா. உங்களை எப்பயுமே மறக்க முடியாதுமா. உண்மையிலேயே இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. நன்றி. ஆனா நம்ம அன்பும் பாத்தீங்கன்னா வந்து தனியா பேசணும் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது. ஒண்ணுல இடத்துல வச்சுக்க. ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு. நம்ம இங்க எல்லாரும் படுத்துட்டாங்க. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? வந்து படுக்கலாம்ல. இல்லம்மா, தூக்கம் வரலமா. மேல விட்டுருவேன். பாம்பு விடுவியா நீ? சரிம்மா. தேன்மொழி காரியத்தை கெடுத்தானா இங்க இவன் நம்மள விட மாட்டா போல இருக்கு. எல்லாரும் பாத்துடுவாங்க. என்ன ஆனா அன்பும் பாத்தீங்கன்னா எப்படியாவது தனியா அழைச்சிட்டு போயிட்டு கண்மணிட்ட பேசலாம்னு பாக்குறாங்க. ஆனா அப்பா தூங்காம பாத்துட்டே இருக்காங்க. பண்ணலாம். நான் அப்புறம் தூங்குறேன், நீ தூங்க. அனுப்பி வெளியே வர சொல்லலாம். நெட்வொர்க்கே இல்ல. இந்த லெட்டர் மூலமா அவளை ஒரு வழியா அன்பும் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு லெட்டர்ல பாத்தீங்கன்னா வெளில வர சொல்றாங்க எழுதி. முடிச்சிட்டு இருக்கேனா? இத பாத்திருப்பாளா? தனியா பேசணும், கொஞ்சம் வெளியே வர. ஒரு வழியா பாத்தீங்கன்னா கண்மணி அந்த லெட்டர் பார்த்துட்டு வெளில போலான்ட்டு யோசிக்கிறாங்க. எதுக்கு என்ன தனியா வர சொல்றாரு? மாட்டா. அப்படியே அதை படிச்சிருந்தாலும் யாரோ வரா மாதிரி போறா. மனசுல குழப்பம் இருக்கிறதுனாலதான் தூக்கம் வராம நீங்க இப்படி தனியா சிங்கம் புலி உருமுறை சத்தம்லாம் கேக்குது. நீங்க இருக்கிறது சேஃப் இல்ல, நீ போ. போலாம் அன்பு. என்ன அவசரம்? ஆனா அன்பும் பாத்தீங்கன்னா அந்த அபர்ணா போயிட்டு இது மாதிரி கண்மணி வருவான்னு பார்த்தா ஆனா கடைசியில் அபர்ணா வந்து பேசிட்டு இருக்கு. நிக்கே ரெசார்ட்ல உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். வெளியே எந்திரிச்சு போயிட்டீங்க. சொல்லணும் தான் ஆகணும். இல்ல வேணாம், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். மதுரை நான் சிங்கிள் இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு வழியா அன்பும் பாத்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஆனா அபர்ணா நம்பவே இல்லை. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. உங்க வைஃப் யாரு? போட்டோ காமிங்க. சொல்றத கேளு. இருங்க.
ஆனா இந்த மாதிரி போய் சொல்லி என்ன அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறது என்ன சொல்ற அன்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்றாங்க இது மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு நான் உண்மையை தான் சொல்றேன்ட்டு ஆனா அப்பன்னு நம்புற மாதிரியே இல்லை. திரும்ப திரும்ப போய் அதுக்கு ப்ரூஃப் காமிங்க. இருக்கிற கல்யாண போட்டோவை காட்ட வேண்டியதானே? சொல்றது போய் தானே. போட்டு அழுதனா இங்க ஏதாவது வந்து அப்பனா பார்த்தீங்கன்னா நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அன்புக்கு என்ன டேரக்டா கண்மணி இருக்காங்க. இதெல்லாம் கண்மணி பார்த்துட்டு ஏதோ ஒன்று தப்பா நினைக்க போறாங்க. இந்த எபிசோட் பத்தி என்ன நினைக்கிறேன்னு மறக்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.